மத்திய லண்டனின் பரபரப்பான சோஹோ பகுதியில் இன்று அதிகாலை மக்கள் கூட்டத்திற்குள் கார் ஒன்று புகுந்து மோதியதில் மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 29 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் வீதிக்கு அருகிலுள்ள ஆர்கெயில் வீதியில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நைட் கிளப்ஸ் மற்றும் லண்டன் பெலேடியம் தியேட்டர் அமைந்துள்ள இந்த பகுதியில் வீதியில் நின்றிருந்த பாதசாரிகள் மீது கார் மோதியதாக அவசர கால சேவைகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் 50 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு பாரிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்றும் ஒரு பெண் சிறு காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார். வாகனத்தை செலுத்திய 29 வயதுடைய பெண்ணை போலீசார் சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளனர். அவர் மீது கொலை முயற்சி, பாரிய உடல் ஊறு விளைவித்தல், ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பயங்கரவாதத்தோடு தொடர்புடையது அல்ல என மெட்ரோபாலிட்டன் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த குற்றப்பிரிவு அதிகாரி அலிசன் ஃபாக்ஸ்வெல் கூறுகையில், சம்பவம் நடந்தபோது அந்த பகுதியில் உள்ள இரவு விடுதிகள் திறந்திருந்ததால் விபத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் பலர் இருக்கலாம் என நம்புகின்றோம். உங்களுக்கு தெரிந்த தகவல் சிறியதாக இருந்தாலும் தயவு செய்து போலீசாரை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளார்.